நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோமாவை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் நான் வாசித்தேன். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும், தோமாவை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்க எல்லாவற்றையும் கண்ணால கண்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமே ஆனால் வாழ்க்கையிலே காணாதிருந்தாலும் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். சில காரியங்களை நாம் அவரிடத்தில் நாம் கேட்போம், அவைகள் காணாது போல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை தருவார் என்று நாம் அவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தோமா அவரிடத்திலே சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று. ஆனால் தோமா சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவரை நான் பார்த்தது மாத்திரம் கிடையாது, அவருடைய விழாவிலே என் விரல்களை நான் போட வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக வந்து இருக்கிறார். தோமாவே, உன் விரல்களை என்னுடைய காயத்திலே போடு என்று சொன்ன பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தோமாவே, நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நிறைய காரியங்களை குறித்து நம்ம நிறைய சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம். சந்தேகங்களை தயவாய் நீக்கி போடுங்கள். உங்களுக்கு சந்தேகங்களே இருக்கக்கூடாது. தேவன் சில காரியங்களை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார், ஆனால் அதை அவர் நிச்சயமாய் செய்வார். அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் இந்த காரியத்திலே அற்புதங்களை செய்வார் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் என்ன செய்கிறார் என்றால் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிறைய நேரம் சந்தேகப்படுறோம். சந்தேகப்பட்டு தான் நிறைய அற்புதங்களை இழந்து விட்டோம். நீங்க சந்தேகப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து சந்தேகம் வருது, ஐயோ பிசாசு என்னை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க, ஆனா அவன் என்னை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றானே, அவன் என்னை விட்டு போயிட்டானா போகலையோ அப்படின்னு சந்தேகம் இருக்குன்னா, போன பிசாசு திரும்பி வந்துருவான். சந்தேகம் அது பிசாசு கொண்டு வருகிறது. சந்தேகம் அது பிசாசுக்குரிய ஆயுதம். விசுவாசம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கொடுக்கிற விசுவாசம் தான் அது. விசுவாசம் அவரிடத்திலிருந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எதையும் குறித்து சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்வேன்னு சொல்றாரா? இன்னைக்கு எப்படியாவது நடக்கும்னு ஆண்டவர் உங்க கூட பேசினாரா? நான் இந்த காலத்துல, இந்த நேரத்துல, இந்த சமயத்துல நான் உனக்கு இதை செஞ்சு முடிப்பேன், நீ பயப்படாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? ஆனா சில பயங்களும் சந்தேகங்களும் உங்க இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்குதா? இன்னைக்கு அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே என் சந்தேகங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க, வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒன்றும் தவறாமல் நிறைவேறும் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா தான் நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. பாருங்க, நமக்கு முன்பாக ஆபிரகாம், சாராள் இருக்கிறாங்க. 75 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன். ஆனா 100 வயசுல தான் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். 25 வருடம் காத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய இளமையிலே கர்த்தர் 17 வயசுல தரிசனங்களை கொடுக்கிறார், நான் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆனா நிறைவேற்றி கொடுக்கும் போது 30 வயது. எல்லாவற்றுக்கும் அவர்கள் சந்தேகப்படாமல் அவைகள் மேல் நோக்கமாயிருந்தார்கள். தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாய் செய்வார், அது எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலே அவர்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தபடினால தான் அவங்க எதை தேவனிடத்திலே தரிசனமாக பெற்றுக்கொண்டார்களோ, வார்த்தையாக பெற்றுக்கொண்டார்களோ அத்தனையும் அவர் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நான் உங்களிடத்தில் சொல்வது, தயவாய் கேட்டுக்கொள்வது, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலும் சரி, உங்கள் நாவிலும் சரி, உங்கள் சிந்தையிலும் சரி, உங்கள் பார்வையிலும் சரி சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மேல உங்க விசுவாசத்தை வைங்க.
என் கணவனார் திருந்துவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார், நிச்சயமா திருந்துவார். என் பிள்ளைங்க திருந்துவார்னு இயேசு சொல்லியிருக்கிறார், நிச்சயமா திருந்துவாங்க. என் சூழ்நிலை மாறும் என்று ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்காரு, நிச்சயமாய் மாறும். எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமா எனக்கு வேலை கிடைக்கும். என் கடன்களை கர்த்தர் அடைச்சு தருவேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயமா நான் கடன்களை அடைப்பேன். நான் கடன் கொடுக்கிறவனா மாறுவேன். கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயமா எனக்கு ஒரு வீட்டை தருவாரு. என் பிரச்சனை மாறும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் பிரச்சனை நிச்சயமா மாறும். என் காயங்கள் மாறும்னு சொல்லியிருக்காரு, என் காயங்கள் நிச்சயமா மாறும். என் வியாதி சுகமாகும் சொல்லியிருக்காரு, நிச்சயமா என் வியாதி சுகமாகும் என்று நீங்க விசுவாசிச்சு சந்தேகப்படாம அவர் மேல நீங்க உறுதியாயிருங்கள். இன்றைக்கு நீங்கள் அநேக அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தேகத்தை எடுத்து போட்டு விசுவாசமான நாளாய் மாறுவதாக. God bless you.